மல்லி வெண்பா அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற மல்லியை பார்த்து விஜய் கேட்குறாரு. மல்லி எங்கே மல்லி கிளம்பிட்ட? இல்லை விஜய், நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் வெண்பா ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன். பாவம் வெண்பா 2 நாள் ஸ்கூலுக்கே போகல, அதான் இன்றைக்காச்சும் ஸ்கூல் போட்டோம். சரி மல்லி, எப்படி போகிற? ஆட்டோவில் போறியா இல்லை கார் புக் பண்ணி போறியா? இல்லை விஜய், அதெல்லாம் எதுக்கு, நான் நடந்தே போயிடுறேன். இல்லை மணி சொல்கிற, நடந்து போவியா? ரொம்ப தூரமாக இல்லையா? இல்லை விஜய், இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூல், நான் நடந்தே போயிடுறேன். வெண்பா உனக்கு நடந்து போகிற பிரச்சனை இல்லையே? இல்லை மல்லிமா, நம்ம ஜாலியாக பேசி நடந்து போகலாம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சரி வெண்பா, சரி விஜய், நீங்கள் வீட்டில் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. விஜய்க்கு மனசு சரியில்லை, இணைது வெண்பா அழைச்சிட்டு மல்லி நடந்தே போகலாலே அப்படின்னு. அப்போ தான் இங்கே அண்ணன் பொண்ணி நாகும் பேசிக்கிறாங்க. பார்த்தீங்களா, உங்கள் அத்தை உங்கள் பொண்ணு காசு செலவாயிடும் அப்படின்னு, காசு கேட்டால் எங்கே தப்பாக நினச்சிரும் அப்படின்னு நடந்தே போகிறா. எவ்வளோ வீம்பு பார்த்தியா மல்லிக்கு. ஆனால் மல்லி இப்படி இருக்கா. அந்த விஜய் நல்லா இருக்க காலத்தில் மல்லிக்கு எதனா காசு கொடுத்து உதவி பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி தைரியமாக மல்லிக்கிட்ட காசு இருந்தால் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி அவர் கேட்குறாரு, நடந்து போறியா, ஆட்டோவில் போறியா, காரில் போறியான்னு கேட்குறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கேட்குறாரு பாருங்களேன். 10 பைசா வழி இல்லை, இப்போ போய் மல்லி காரில் தான் போவேன், ஆட்டோவில் போகணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? இவர் கையில் காசு வச்சுருக்காரு கொடுக்கறதுக்கு. சும்மா வீட்டில் இவரே தினத்துக்கு உட்காந்துருக்காரு. கம்முன்னு இல்லாமல் நடந்து போகிற மல்லியை போயிட்டு கேட்டுருக்காரு பாருங்களேன் தேவையில்லாமல். ஏய் நாகு, வார்த்தையை பார்த்து பேசு, இது மட்டும் மல்லி காலை ஒழிச்சிச்சிங்க என்ன நடக்கும் தெரியுமா? அட போங்கத்த, அந்த மல்லி தான் என்னமோ விஜய் தூக்கி தலைமை வச்சு ஆடுறாரு, அதுக்காக நாமளும் அப்படி ஆட முடியுமா? நீங்கள் என்னமோ அவள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்கத்த நாகு, அது அவங்க குடும்ப பிரச்சனை, புரியுதா? அதில் நீ தலையிடுறது நல்லா இல்லை சொல்லிட்டேன். எதுத்த குடும்ப பிரச்சனை? எது குடும்ப பிரச்சனை? ஏன் மல்லிக்கு ஒரு குடும்பம் இருக்குது, இங்கே நான் இருக்கேன், அவங்க அண்ணன் இருக்காங்களே, அவங்க அண்ணனுக்கு அன்றைக்கி உடம்பு செய்யாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோமே, அப்போ அவர் என்ன பண்ணார்? எதுவுமே பண்ணலையே, காசு எடுத்து யோசிச்சார். அப்போ நீங்கள் தான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. அப்படி நல்லா இருக்க காலத்துலலாம் நம்மளை என்னமோ கெட்டவங்க மாதிரி விரோதிங்க மாதிரி பார்த்தாரு. இப்போது அவருக்கு ஒரு கஷ்டம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாரு. ஒத்த பைசாக்கு வழி இல்லை, சும்மா பேசுகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு அப்படின்னு நாகு பேசிட்டு போகிறத நம்ம விஜய் காதில் வாங்காரு. விஜய்க்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்கிறது தப்பு எதுவும் இல்லைல்ல, சொல்கிறது எல்லாமே உண்மை தானே. அவங்களுடைய ஆதங்கத்தை நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா நாம் நல்லா இருக்க காலத்தில் இவங்க யாரையும் கண்டுக்கவே இல்லை. இப்போ கஷ்டப்படும் போது இவங்க தான் நமக்கு உதவி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய வசதியான ஃபேமிலி இல்லையே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு விஜய். சரி, நான் ஒரு வேலைக்கு போனால் என்ன அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. வேலைக்கு போனால் கண்டிப்பாக அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வேணுமே, எல்லாம் வீட்டில் இருக்க வேறு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த விஜய்க்கு, சரி நம்ம கையில் போட்டிருக்க வாட்ச் கோல்டு வாட்ச் தானே, இந்த கோல்டு வாட்சை விற்றா கண்டிப்பாக ஒரு 10,000 தரும். 10,000 தெரிஞ்சுன்னா அதை வச்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு விஜய் மல்லியுடைய வீட்டு செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சரி, இந்த வாட்சை யார்ட்டா விற்றுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் வெளியே கிளம்புறாரு. அன்னப்பொண்ணி உடனே, தம்பி எங்கே தம்பி போகிறீங்க? இல்லைத்த, சும்மா அப்படியே காத்துடுவோம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி ஏரியாவே பூசு தம்பி, நீங்கள் எங்கே போகிறீங்க? அதெல்லாம் வேணாம், நீங்கள் வீட்டிலே இருங்க, மல்லி வரட்டும். இல்லைத்த, நான் அப்படியே சும்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடந்து போகிறாரு. விஜய் யோசிச்சுட்டே போகும்போது குறுக்க நம்ம அரவிந்த் வராங்க. அரவிந்த் வந்த உடனே டக்குன்னு வழியை நிப்பாட்டி, சார் எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அரவிந்த், சும்மா அப்படி நடந்து போகலான்ட்டு போகிறேன் சார், உண்மையை சொல்லுங்கள், உங்கள் மூஞ்சி சரியில்லை, என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று, இல்லை அரவிந்த், நான் எல்லாருக்கும் பாரமாக இங்கே வந்து உட்காந்துருக்கேன், என்கிட்ட ஒத்த பைசா இல்லை, இன்றைக்கி மல்லி வெண்பா அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு நடந்தே போகிறா, ஆட்டோவில் அனுப்புறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை, அதான் இந்த வாட்சை கொஞ்சம் விற்று தரீங்களா அப்படின்னு கேட்கவும், என்ன சார் வாட்ச் விற்க போகிறீங்களா? சார் இது உங்கள் அப்பா வாட்ச் சார், நீங்களே சொல்லுவீங்களே ரொம்ப ராசியான வாட்சுன்னு, அப்படி இருக்கும்போது இந்த வாட்ச் விற்க போகிறீங்களா? இல்லை அரவிந்த், ராசியான வாட்சுக்கெலாம் இப்போ எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தேவை பணம் மட்டும்தான், அந்த பணத்துக்காக இந்த வாட்சை கொஞ்சம் விற்று மட்டும் கொடுத்தா போதும் அரவிந்த். சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். என்ன அரவிந்த் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், என் கார் ஒரு இடத்துல அடமானக்கு எதுவும் பேசியிருக்கேன், அது மட்டும் இல்லை, என் வீட்டை வச்சு ஒருத்தட்டு 30 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கேன், அந்த பணம் வந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சார், அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் சார். அரவிந்த் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் வேணாங்க, என்னை நம்பி இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண தேவை, எனக்கு வீடு கொடுத்து தங்க வச்சுருக்கீங்களே, எனக்கு அதுவே போதுங்க, அதுவே பெரிய உதவி தான் சார். என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார். பாவம் சார், மல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் திரும்ப ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க சார், ஆரம்பித்து பெரிய ஆள் ஆகணும் சார், அப்போ தான் அந்த மல்லியை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் சார். ப்ளீஸ் சார், எனக்காக நீங்கள் வாங்கிக்கோங்க சார். சார் நீங்கள் ஒன்றும் சும்மா வாங்கிக்கணும் சார், கடனாக வாங்கிக்கங்க. ஏன் நான் ஒரு இன்வெஸ்டராக நினச்சிங்களேன், உங்கள் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கங்க, லாபம் வரும்போது எனக்கு கொடுங்க சார், போதும் சார் அப்படின்னு அரவிந்த் விஜயோட மனசை மாற்றுறாரு. இந்த பக்கம் பார்த்தா மல்லி வெண்பா அழைச்சி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது ராஜி செம்ம ஸ்பீடாக காரை ஓட்டு வராங்க. காரை ஓட்டிகிட்டு வந்து வெண்பா மேலேயும் மல்லி மேலேயும் மோதுற மாதிரி நிப்பாட்டுறாங்க. மல்லி வெண்பா 2 பேரும் பயந்து போகிறாங்க. ஹலோ, யாருங்க அது ஸ்கூல் வாசலில் வந்து இவ்வளோ ஸ்பீடாக கார் ஓட்டு வருது, குழந்தைங்க வரணும்னு தெரியாதா, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ராஜி கண்ணாடி இறக்குறாங்க. என்னடி என்ன, யாருக்கு அறிவு இல்லை? எனக்கு அறிவு நிறையாவே இருக்குது, ஆனால் உனக்கு தான் சூடு சொன்ன எதுவுமே இல்லை போல். இப்படி ஸ்கூல் வரத்துக்கு ஒரு கார் இல்லை, ஒரு ஆட்டோ கூட வக்கு இல்லை, நடந்தே வரியே, உனக்குலாம் அது சபதம்,
இனிமே அன்றைக்கி சபதம் விட்டுட்டு போனேன், என்ன பண்ணுறேன்னு பாரு, சொத்தை எப்படி அடைய போகிறேன்னு பாரு, நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன்னு சபதம் விட்டுட்டு போயிட்டு இப்படி பொட்டி பம்பா அடங்கி கிடக்குறியே, ஏண்டி ஆட்டோ எடுத்து விட வந்துட்ட வக்கு இல்லையா, அவ்வளோவா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீன்னு அப்படின்னு மல்லி கேவலப்படுத்த மாதிரி ராஜி பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த மல்லி, சரி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எங்கே இந்த மல்லி சொன்ன மாதிரி சபத போட்டத்தில் ஜெயிச்சிருவாடா அப்படின்னு பயந்து போய் தானே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்க வந்திருக்கேன். இங்கே பாடி, நீ இப்படியே ஒரு நாள் நைட்டும் பயந்து தூங்காமல் அவஸ்தைப்பட்டு நீ அவஸ்தைப்பட்டு கொஞ்ச நாள் அழுவத்துக்கு எப்படி அழுவணும்னு ட்ரைனிங் எடுத்துக்கோ. ஏன்னா உன்னை ஒட்டுமொத்தமாக அள வைக்க தான் போகிறேன், அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சடி. நீ வேணால் பார்த்துட்டே இரு, உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உன்னை இதே மாதிரி நடுத்தரவில் நடந்து போகிறேன், நீ நடந்து கூட போக முடியாத அளவுக்கு உன்னை என்ன கதிக்கு ஆளாக்கணும்னு மட்டும் பாருடி அப்படின்னு மல்லி திரும்ப சபதம் விட்டுட்டு பெண்பா அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே ராஜி நினைக்கிறாங்க, இந்த மல்லிக்கு ஒன்றுமே இல்லைனாலும் வீரா பொண்ணு குறையில, எவ்வளோ திமிரு பார்த்தியா அவளுக்கு, போடி போ, உன்னை நடக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் இதெல்லாம் அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. இங்கே அரவிந்த் என்ன பண்ணுறாரு, விஜய் அழைச்சிட்டு நேராக ஒரு ஃபினான்ஸ் செட்டை போகிறாரு. போயிட்டு இதுமாதிரி நான் காலைல கேட்டிருந்தேன் சார், என் வீட்டை அடமானம் வச்சு பணம் கேட்டதுனால சார் எனக்கு பணம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அரவிந்த் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதும் நம்ம குணசேகரன் பார்த்துறாரு, ஏன்னா இது 2 பேரும் வந்து ஏதோ பேச போகிறாங்க ஃபினான்ஸ் செட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் செட்டை போயிட்டு, சார் அவங்க 2 பேர் வந்தாங்களே எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சார் என்னாச்சு, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க, எதுக்காக வந்தாங்க அப்படின்னு விசாரிக்கவும், இல்லை சார் அந்த பையன் அவருடைய வீட்டை அடமானம் வச்சு இவருக்கு பணம் தர போகிறாராம், அதுக்காக தான். என்ன பணம் தர போகிறாரா, ஏன் சார் எதுவும் சொன்னாங்களா, ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களாம் அதுக்காக அப்படின்னு சொல்லவும் குணசேகரனுக்கு செம்ம ஷாக்கு. ஆஹா விஜய் சார் திரும்ப பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்னு. உடனே ராஜி மட்டும் பார்த்து சொல்லுமே அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா ராஜி மேடம் அப்போ தான் வராங்க. என்ன குணசேகரன் காலையிலேயே வீட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மேடம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நம்ம விஜய் சார் இருக்கார்ல, ஆமாம் விஜய் இருக்கான், என்னப்பா அவனுக்கு, இல்லை மேடம் அவர் இப்போ ஒரு ஃபினான்ஸ் செட்டை போயிட்டு வீட்டு அடமானம் வச்சு 30 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க. வீட்டு அடமானம் வச்சா, யார் வீட்டை, அதான் மேடம் அந்த அரவிந்த் இருக்கானே, அந்த அரவிந்தோட வீட்டை அடமா வச்சு 30 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க மேடம். எதுக்கு இப்போ அவனுக்கு 30 லட்சம் பணம், மேடம் விஜய் சார் திரும்பவும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாலாம். என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறானா, ஆமாம் மேடம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அந்த ஃபினான்ஸ் செட்டை வந்து வீட்டு அடமா வச்சு பணம் கேட்டிருக்காங்க. அவர் நாளைக்கு பணம் தர போகிறாராம். எனக்கு தெரிஞ்ச 2-3 நாளில் விஜய் சார் கண்டிப்பாக புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறாரு மேடம். எனக்கு என்னமோ அவர் போகிற ஸ்பீடை பார்த்தா அவர் இருக்கிற ஸ்பீடுக்கு புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணி நம்ம கம்பெனிக்கு போட்டியாக அவர் புதுசாக பெரிய ஆளாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மேடம் அப்படின்னு சொல்ல ராஜு யோசிக்கிறாங்க. குணசேகரன் நினச்ச குணசேகரன் அந்த மல்லி சாதன ஆள் இல்லை, நான் தான் அவள் தப்பாக நினச்சிட்டேன். விஜய் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டோம்னா சொத்து இல்லை ஒன்றும் இல்லை, நீ எனக்கு தேவையில்லடா அப்படின்னு தூக்கி அணிச்சிட்டு விஜய் வாழ்க்கையிலேருந்து போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் விஜயை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு காசு இருந்தால் திரும்ப விஜயை பேராக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல. அதான் விஜய்க்கு தேவையான பணத்தை எடுத்து வந்து விஜய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்து அது மூலயமா விட்டதை பிடிக்கலாம் ட்ரை பண்ணுறா. இல்லை குணசேகரன் விடக்கூடாது, அந்த மல்லியை நான் தப்பாக நினச்சது தப்பாக தான் போயிடுச்சு. இப்போது மல்லிக்கு நான் ஒரு திட்டம் போடுறேன், திட்டத்தை போட்டு மல்லியை ஒட்டுமொத்தமாக கவுக்குறேன். மல்லியை அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் கீழே வந்துடுவான். மல்லி இருக்கிற வரைக்கும் விஜய் கீழே விட மாட்டாங்குது இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. குணசேகரன் அந்த மல்லியை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அந்த மல்லி எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு. அதே மாதிரி அந்த அரவிந்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த விஜய் திரும்ப புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு நாம் ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே அவனுக்கு குணசேகரன். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த விஜயால் திரும்ப ஏஞ்சிருக்க முடியாது. விட்டுட்டோம் திரும்ப விஜய் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது குணசேகரன். புரியுது மேடம், நான் இப்பயே போகிறேன், போயிட்டு அந்த ஃபினான்ஸ் செட்டை பேசி முடிஞ்ச வரைக்கும் பணத்தை விஜய்க்கு தராமல் தடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லைனா அடுத்து என்ன பண்ண யோசிக்கலாம் மேடம். சரி குணசேகரன் போங்க, போயிட்டு நான் பேசிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குணசேகரன் அங்கே கிளம்புறாரு. ராஜி யோசிக்கிறாங்க, இந்த மல்லி சும்மா இருக்க மாட்டாப்பளுக்கு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தானே இருக்கா, அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் அந்த மல்லி கம்முன்னு வீட்டில் இருப்பா அப்படின்னு நம்ம ராஜி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.